மாப்பிள்ளை எல்லா நிலைமையிலயும் ரத்னா தான் வேணும்னு உறுதியா நின்னாரு. தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட அவருடைய வேதனை இன்னும் குறையிலையே. அவரை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைச்சு இந்நேரம் விருந்து போட்டிருக்கணும். ஆனா வெங்கடேஷ் அங்கேயுமா ரத்னா இங்கேயுமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. யாரால என்ன செய்ய முடியும்? அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே போகட்டும்னு விட்டுற முடியுமா? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும்ல. ஹலோ, இந்த விஷயத்துல நீங்க வாய மூடுங்க. நீங்க சும்மா இருந்தாலே எல்லாம் சரியா நடக்கும். நீங்க முதல்ல பேசாம இருங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் தான் பேசி வச்சிருப்பேன். அண்ணே, நீ பேசாம இருக்கவே மாட்டியா? எனக்கு என்ன, என் மாப்பிள்ள வாழ்க்கை அப்படி போகுதுன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த ஆதங்கத்துல இப்படி பேசிட்டேன். இனிமே நான் வாயை திறக்கலாமா? போதுமா? அத்தை, மாமா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சுக்கிட மாட்டீங்களே? சொல்லுங்க தம்பி. ரத்னா ரொம்ப உடைஞ்சிருக்கா. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசினா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா ஆண்டி, அவளுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவளுக்கு புது நம்பிக்கை வந்துடும். சண்முகம் சொல்றதுதான் சரி. 2 பேரும் எங்க கூட வீட்டுக்கு வந்து ரத்னாவை பார்த்துட்டு போங்களேன். போலாம். சரி தம்பி, நாங்க வரோம். நீங்க அழைக்காமையே வந்திருப்போம். ஆனா ரத்னா என்ன நினைப்பாலும் நினைச்சுதான் நாங்க வராமையே இருந்துட்டோம். அத்தை, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். அதனாலதான் கூப்பிடுதோம். துக்க வீடாச்சே, அதான் யோசிக்கேன். அதெல்லாம் பாக்குற நேரமா அங்கிள் இது? அடுத்து என்ன பண்ண போறோம், எப்ப நீங்க கூட்டிட்டு போக போறீங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கு வந்து ரத்னா கிட்ட நீங்களே நேர்ல சொல்லிட்டீங்கன்னு வைங்க. அப்பதான் ரத்னா கிட்ட நாங்க பேச வசதியா இருக்கும். ஏமா, நல்ல காரியத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல துக்க வீட்டுக்கு வர சொல்றீங்க? இதெல்லாம் நியாயமா? ஆண்டி, அவ தாயை பறி கொடுத்திருக்கான். அதுவும் பல காலமா பார்க்காம இப்பதான் அவங்க அம்மாவை பார்த்தா. அதுக்குள்ள அந்த ஆண்டவன் எங்க அத்தையை பறிச்சுக்கிட்டான். அவ அழுகையை எங்களால இப்ப வரைக்கும் சமாதானப்படுத்த முடியல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவளுக்கு புரிய வச்சு அனுப்ப எங்களுக்கும் வசதியா இருக்கும்ல. ஆமாங்க, அவங்க சொல்றதும் நியாயம் தானேங்க. ஒரு 8 நேர்ல பார்த்து நம்ம சொல்லிடுவோங்க. ஆமா, இது வேறயா?